வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தனக்கு கிட்டிக்கொண்டால் அது பொன்முட்டை, அதுவே அடுத்தவனுக்கு கிட்டிக்கொண்டால் அது கூழ்முட்டை என்பதற்கு ஒப்பான ஒரு கருத்தை முன்வைத்து தமிழ் மக்கள் வெளிப்படுத்திய ஜனநாயக ஆணையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் ஏகேடிஆர் தரப்பின் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா. அந்த வகையில் இலங்கை தீவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மதுவும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு பெற்றதாக பிமல் ரட்நாயக்கா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த கருத்தானது தென்னிலங்கை நீட்டும் சலுகை அரசியலை கடந்த சில தசாப்த காலமாகவே பெரும்பான்மை தமிழ் மக்கள் நிராகரித்த நிலையில் அந்த வழிவந்த அவர்களின் வாக்கு பிரயோகத்தையும் அது கொச்சைப்படுத்த முனைந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கில் தமக்கு கிட்டிய அதிசயம் இந்த முறை நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடக்கவில்லையே என்ற விரக்தியில் திசைகாட்டியின் முக்கிய தளபதி இவ்வாறு வார்த்தைகளின் திசைவழியை தவறவிட்டிருக்கக்கூடும். ஆனால் தமிழரசு கட்சியிடம் மதுவும் பணமும் வாங்கித்தான் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்ததாக குறிப்பிட்டுக் கொள்ளும் அதே பிமல் ரட்நாயக்கா மறுபுறத்தே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தமது தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் நாடளாவிய ரீதியில் அது உள்ளபடியே 3927 இடங்களை பெற்றதாகவும், அந்த வகையில் 23 நகராட்சி மன்றங்கள், 26 நகர சபைகள், 217 பிரதேச சபைகள் என நாடளாவிய ரீதியிலுள்ள 266 உள்ளூராட்சிகளில் தமது கட்சியே தனித்தரப்பாக முன்னிலை பெற்றுள்ளதாகவும் பெருமை கூறிக்கொண்டார். இதற்கு மேலதிகமாக வடக்கு கிழக்கில் இந்த முறையும் தமது தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏதும் ஏற்படவில்லை என குறிப்பிடும் அவர், யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாம் பெற்ற 81 இருக்கைகளுடன் வடமாகாணத்தில் மாத்திரம் தமது தரப்புக்கு 150 உறுப்பினர்கள் கிட்டிக்கொண்டதாகவும் கூறிக்கொண்டார். ஒருவேளை தமிழர்கள் மதுவுக்கும் பணத்துக்கும் வாக்களித்துக் கொள்பவர்களாக இருப்பதாக பிமல் ரட்நாயக்கா விம்மும் கருத்தியல் உண்மையானால், அதே கருத்தியலின்படி நாடளாவிய ரீதியில் அவர்களுக்கு கிட்டிய இந்த வெற்றியும், அதாவது வடக்கில் கிட்டிய 150 இருக்கைகளுடன் கூடிய இந்த வெற்றியும், வடக்கில் உள்ள தமது அடிமுடிசுகள் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள திசைகாட்டிக்காரர்கள் வழங்கி இருக்கக்கூடிய மது மற்றும் பணத்தால் வந்திருக்க முடியாதா என்ன? யாராவது ஒருவர் இவ்வாறு ஒரு தர்க்க ரீதியான வினாவை எழுப்பிக் கொண்டால் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்கள் கூட ஐயகோ இது அபத்தம், அபாண்டம், சேரடிப்பு, நாரடிப்பு என கொதித்து எழத்தான் செய்யும். ஆகையால் பிமல் ரட்நாயக்கா திருப்தி கொள்வது போல யாழ்ப்பாணம், மன்னார், வவனியா ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் அவர்களின் தேசிய மக்கள் சக்திக்கும் கணிசமான சிறப்பான பெறுபேறுகள் கிட்டியிருந்தால், அதுவும் யாழ்ப்பாணத்தில் 81 உறுப்பினர்கள் கிட்டிக்கொண்டால், அவர்கள் தமிழரசுக்கு கூறிக்கொள்ளும் மது மற்றும் பணத்தால் இந்த இருக்கைகளும் கிட்டிக்கொள்ளவில்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கக்கூடும்? அதாவது மக்கள் திசைகாட்டிக்கு போட்ட இந்த ஜனநாயக புள்ளடியும் மது மற்றும் பணத்தால் தள்ளாட்டமாக கிட்டியிருந்தால், மது மற்றும் பணத்தால் அவர்களுக்கு கிட்டவில்லை என்றால், தமிழ் பகுதிகளிலும் தமிழரசு கட்சிக்கோ அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக நின்ற ஏனைய கட்சிகளுக்கோ அவ்வாறான ஒரு ஜனநாயக புள்ளடியால் தான் அவர்களுக்குரிய பெறுபேறுகளும் கிட்டியிருக்கும் என்பதே யதார்த்தம். இதனை விடுத்து தனக்கு வந்தால் உதிரம், அதுவே அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி எனவும், தனக்கு கிட்டினால் அது பொன்முட்டை, அதுவே அடுத்தவனுக்கு கிட்டினால் கூழ்முட்டை என வர்ணம் பூசிக்கொள்வது கூழ்முட்டைத்தனமான கருத்தியலுக்கு உரியது. உள்ளது உள்ளபடி சொல்லிக்கொண்டால், தமிழர் தாயகத்தின் வடக்கில் கடந்த காலத்தில் ஜேவிபிக்கு அல்லது அவர்களின் உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஒரு ஆசனம் கூட கிட்டிக்கொள்ளாத நிலையில் இந்த வாரம் இடம்பெற்ற தேர்தலில் வடமாகாணத்தில் அவர்களுக்கு 150 இருக்கைகள் கிட்டியமை குறித்து தமிழ் தேசிய அரசியல் பரப்புதான் இந்த முறையும் அவதானம் கொள்ள வேண்டும். இவ்வாறு 150 இருக்கைகள் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் கிட்டியமை தமது குடிமிப்பிடிகளால் தொடர்ந்த பாதகங்களில் ஒன்று என்ற விடயத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் அவதானம் கொள்ள வேண்டிய நிலையும் உள்ளது.
இதற்கு மறுபுறத்தே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை உள்ளது என்ற ஒரு காரணத்துக்காக தமது சட்டவாக்க அரங்கில் கடுமையாக ஆவேசப்பட்டு உரையாற்றக்கூடிய பிமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் தமிழரசு கட்சி மதுபானமும் பணமும் வழங்கித்தான் தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குற்றஞ்சாட்டுவது முற்றிலும் அபத்தமானது. அதுவும் தமிழரசு கட்சி வழங்கிய மதுபானம் மற்றும் பணத்தால் தான் தமக்கு கிட்ட வேண்டிய ஜனநாயக புள்ளடிகள் தள்ளாட்டம் கொண்டு தமக்கு கிட்டாமல் போனதாக சகட்டு மேனிக்கு குற்றஞ்சாட்டும் இதே ஏகேடிஆர் தரப்புதான் முன்னே ஆட்சி காலத்தில் ரணிலால் அரசியல் கையூட்டாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் எனப்படும் பார் லைசன்ஸ்களின் பின்னணியில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் பெயர்கள் உட்பட்ட பெயர்களை இன்னமும் வெளியிடாமல் ஆட்சிக்கு வந்து அரை வருடம் கடந்தும் அடைகாக்கும் மர்மமும் வெளிப்பட வேண்டும். சும்மாவா சொன்னார்கள், ஒரு ஞானி போல் இருப்பவனின் தோலை சுரண்டிப்பார், அங்கே ஒரு காட்டுமிராண்டி ஒளிந்திருப்பான் என. அதுபோல என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றம் என குரல் கொடுத்து கொண்டாலும் தமிழ் மக்களின் ஜனநாயக தெரிவின் மீதான கொழும்பு அதிகார மையத்தின் ஆண்டாண்டு கால வெறுப்பு இந்த முறை ஆட்களின் மாற்றங்கள் இடம்பெற்றாலும் பிமல் ரட்நாயக்கா போன்றவர்களின் கருத்துக்களால் அச்சொட்டாக அதே அந்தகாரம்தான் வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையில் பிமல் ரத்நாயக்கா தான் கூறும் குற்றச்சாட்டில் ஆதாரம் இருப்பதாக கருதினால் வெறுமனவே நாடாளுமன்ற அரங்கில் அட்டை கத்தியை சுழற்றிக் கொள்ளாமல் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்துக்கு சென்று தமிழரசு கட்சி சாராயம் கசிப்பு பணம் கொடுத்துத்தான் வாக்குகளை பெற்றது என முறையீட்டை வழங்கி அதற்குரிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்து சலுகைகளுக்காகவும் மதுபானம் போன்ற கைமாறுகளுக்காகவும் தமிழ் வாக்காளர்கள் விலை போக வைக்கப்பட்டார்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்தான் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை தீவுக்கு பொறுப்பான ஒரு ஆட்சியாக தன்னைத்தானே விழித்துக் கொள்கிறது. ஆகையால் ஆதாரங்களுடன் இந்த மது மற்றும் பண குற்றச்சாட்டையும் அவர்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். நேற்றும் வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கத்தி குளறி மீண்டும் ஒருமுறை அதகலங்களை செய்தபோது இதென்ன நாடாளுமன்றமா அல்லது பிசு மடுவமா, அதாவது விசற்கூடமா என சீறி அர்ச்சுனாவை அரங்கிலிருந்து வெளியேற்ற வைக்கவும் காரணமாக இருந்தவர் பிமல் ரட்நாயக்கா. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவராகவும் அமைச்சருமாக இருக்கும் தன்னை உரையாற்ற விடாமல் அர்ச்சுனா தொடர்ந்து இடையூறு செய்ததாக பிமல் ரட்நாயக்கா முறையீடு ஒன்றை வைத்ததால் சபாநாயக இருக்கையில் உள்ளவரின் அனுமதியுடன் நாடாளுமன்றத்தின் படைக்கல சேவிதர்களால் அர்ச்சுனா பலவந்தமாக அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நாடாளுமன்ற நகர்வழி தடுக்கும் நடத்தையை தடை செய்யும் நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளை 79.1 கீழ் அர்ச்சுனாவின் வெளியேற்றம் பலவந்தமாக செய்யப்பட்டது. இனிமேல் இதே நிலையியல் கட்டளைகளின் அடிப்படையில் இந்த அமர்வின் எஞ்சிய நாட்களுக்கும் அர்ச்சுனா அமர்வுகளில் பங்கேற்ற அனுமதிக்கப்படுவாரா அல்லது தடை விதிக்கப்படுவாரா என்பதும் கேள்விக்குரிய விடயம். ஆகையால் நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளால் சில நகர்வுகளை நகர்த்தும் ஏகேடிஆரின் அவைத்தலைவர் தமிழர்களின் ஜனநாயக உரிமையை மது மற்றும் பணத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்வதும் தார்மீக ரீதியில் தமிழர்களின் நிலையியல் கட்டளை சார்ந்த விசனத்துக்குரியதாகும். இதற்கிடையே இந்த வாரம் வெளிப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் பல சபைகளில் தனியே ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத விடயம் குறித்த சபைகளின் நிர்வாகத்தை தடுத்துக் கொள்ளாது என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளரும் மறைமுகமாக ஏகேடிஆர் தரப்புக்கும் ஒரு ஆசுவாசத்தை வழங்க தலைப்படுகிறார். பெரும்பான்மை இல்லாத சபைகளை இயக்கிக் கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் தமக்கிடையிலான டீல் பேச்சுக்களை மும்முரமாக ஆரம்பித்த நிலையில் இந்த கருத்தை தேர்தல் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையே வடக்கில் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை உருவாக்கிக் கொள்வது தொடர்பாக சங்கு சின்ன கூட்டணி தலைகளான செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் கிசுகிசித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கப்படுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகளிடம் உள்ளூராட்சிகள் இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு உள்ள நிலையில் இவ்வாறான பேச்சுக்களில் தமிழரசு கட்சியும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமிழர்களின் உள்ளூராட்சி பரப்புகள் நகர்த்தப்பட வேண்டும் என்பதும் அறைந்து சொல்லப்படும் ஒரு விடயமாகின்றது. தமிழ் மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை மதுவுக்கும் பணத்துக்கும் ஈடாக காட்டும் எதிராளிகளும் இப்போது பகிரங்கமாகவே அம்பலப்பட்டுக் கொள்வதால் இனிமேலாவது தமது பொது எதிரி யார், அரசியலில் வேற்றுமை இருந்தாலும் தமிழர்களுக்காக ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டிய சக தரப்புகள் எதுவென்ற தெளிவு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தற்போது அவசியமாக இருப்பதை தென்னிலங்கையே ஒரு பட்டறிவு பாடமாக வழங்கிக் கொள்ள முனைகிறது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் களத்தை நோக்கிக் கொண்டால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் களம் தற்போது புதிய கட்டத்திற்கு நகர தலைப்படுகின்றது.
பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயற்படும் ஆயுததாரிகளின் தளங்கள் மற்றும் முகாம்களை அழிப்பது என இந்திய தரப்பால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல் இப்போது இரண்டு தரப்புகளின் இராணுவ நிலைகளை அழிக்கும் இலக்கு நோக்கி நகர தலைப்படுகிறது. இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்திய விமான நிலையங்கள் மற்றும் பழைய நிலைகளை குறிவைத்து தனது தாக்குதலை தொடுக்க இந்தியாவும் பாகிஸ்தானிய தலைநகர் லாகூரில் உள்ள விமான எதிர்ப்பு அமைப்பு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இரண்டு தரப்பும் தமது தாக்குதலின் இலக்குகள் குறித்து மாறி மாறி அறிவித்துக் கொள்கின்றன. அத்துடன் இரண்டு நாடுகளும் தமது எதிராளி நாடுகளின் ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்பிக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரை தாம் நடத்திய தாக்குதலில் காஷ்மீர் எல்லையில் 40 முதல் 50 இந்திய படையினர் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டது. அதன் அடிப்படையில் நேற்றிரவும் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் இந்திய எல்லைக்குள் புகுந்து இந்தியாவின் 15 நகரங்களில் தாக்குதலை நடத்த முயற்சித்ததாகவும், ஆனால் அந்த தாக்குதலை தமது S-400 வான் பாதுகாப்பு கவசமும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பும் இணைந்து சுட்டு வீழ்த்தி முறியடித்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது. அத்துடன் காஷ்மீர் பிரதேசத்தை பிரிக்கும் நடைமுறை எல்லையில் பாகிஸ்தான் ஏராளமான போர் நிறுத்த மீறல் சம்பவங்களை செய்ததாகவும் இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்றிரவு இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் உள்ள ஜம்மு நகரில் கடுமையான வெடிச்சத்தங்கள் கேட்ட நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி குறித்து இந்தியா அறிவித்துள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் வான்படையின் F-16 மற்றும் FJ-17 ரக போர் விமானங்கள் உட்பட்ட 3 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியுள்ளதான தகவல்கள் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாகிஸ்தானின் ஜெய்சல்மர் எல்லை அருகே சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானிய போர் விமானத்திலிருந்து ஒரு விமானி பிடிக்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த சம்பவத்தை பாகிஸ்தான் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. தற்போது ராஜஸ்தான் நகர் சிவப்பு எச்சரிக்கையுடன் அவசரகால நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா முழுவதும் நாடளாவிய ரீதியில் 24 விமான நிலையங்கள் பயணிகள் விமான சேவைகளுக்காக மூடப்பட்டு போர் விமானங்களின் சேவைக்காக அவசரமாக வழங்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலையும் வான்வழியாக தாக்க பாகிஸ்தான் முயற்சித்துள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்வது குறித்து இந்தியா மீண்டும் ஆலோசனை செய்துள்ளது. தற்போது இந்திய தலைநகரான டெல்லியில் மறு அறிவித்தல் வரை அரச பணியாளர்களின் விடுமுறைகள் அவசர உத்தரவால் மீளெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலை மற்றும் அவசரகால தயார் நிலையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவின் வான்படைக்கும் பிரான்சுக்கும் சவாலை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் இந்தியாவின் போர் விமானங்களுக்கு எதிராக தனது வான்வழி ஏவுகணைகள் ஏவ சீன தயாரிப்புகளை பயன்படுத்தியுள்ளது. குறிப்பாக J-10C விமானத்தை பாகிஸ்தான் வான்படை பயன்படுத்தியுள்ளது. இதனால் பிரான்சின் தயாரிப்பான இந்திய விமானப்படையின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒன்றான ரஃபேல் விமானங்கள் உட்பட்ட வான்கலங்கள் புதிய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. பாகிஸ்தான் வான்படை சீன தயாரிப்பான J-10C போர் விமானம் ஊடாக ஏவிய PL-15 எனப்படும் ஆக்டிவ் ரேடார் கைடட் ஏர்-டு-ஏர் ஏவுகணையால் 2 வான்கலங்களை இந்தியா இழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2 நாடுகளுக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வரும் வான்வழி போர் முறையின் முடிவுகள் மிகவும் தெளிவற்றதாக இருந்தாலும் இந்திய தரப்பில் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டமை அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு புலனாய்வு தரவுகளிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வான்படை இந்திய வான்படையுடன் ஒப்பிடும்போது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது பல வருடங்களாகவே அமெரிக்க வான்கலங்களுடன் இயங்கி வருவதால் பாகிஸ்தானிய வான்படையின் செயற்பாடு மிகவும் வலிமையானதும் உலகின் சிறந்த வான்படைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. இப்போதுதான் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் முருகல்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்னர் பல வருட காலமாக அமெரிக்க கட்டமைப்பில் தான் பாகிஸ்தானிய வான்படை இயங்கி வருவதால் அது இந்திய வான்படைக்கு கடுமையாக சவால் விடுக்கும் வலிமையில் இப்போதும் உள்ளது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்போது அதன் ஆயுத இறக்குமதியில் 81% சீன ஆயுதங்களாகவே உள்ளன. இந்த நிலையில் இந்திய வான்படைக்கு சவாலாக சீன தயாரிப்பான J-10C வான்கலம் களமிறக்கப்பட்டுள்ளது. ஒற்றை இயந்திரத்தை கொண்ட இந்த வான்கலம் சீன அரசின் அவிக் ஷெங்டு ஏர்கிராப்ட் நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இந்த விமானங்கள் தான் இந்திய வான்படையில் குறைந்தது 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. இதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் மீதான எந்த ஒரு மோதலிலும் பெய்ஜிங் எவ்வாறு முன்னிலையில் இருக்கக்கூடும் என்பது குறித்த கலக்கமும் கிளேசமும் தற்போது இந்தியா நடத்தும் போர் மூலமாக மேற்குலகிலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவின் J-10C போர் விமானத்தின் செயல்திறன் அமெரிக்காவால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இந்தியா புதிதாக வாங்கிய பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்த இந்த J-10C பயன்படுத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டால் அது பிரான்சுக்கும் மிகப்பெரிய அடியாக மாறக்கூடும். சீன தயாரிப்பான J-10C வான்கலமும் சீன தயாரிப்பான PL-15 ஏவுகணையும்
முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை அதுவும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் சீன ஏவுகணையான PL-15க்கு இணையாக தனது தரப்பில் MBDA ஏவுகணையை, அதாவது மெத்தியோர் பியோண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணையை கொண்டுள்ளது. இதேபோல இந்திய வான்படையின் ரஃபேல் விமானமும் பாகிஸ்தானிய வான்படையின் J-10 விமானமும் 4.5 ஜெனரேஷன், அதாவது 4.5 தலைமுறை போர் விமானங்களாக கருதப்படுகின்றன. இவ்வாறான போர் விமானங்கள் உலகின் போர்க்களங்களில் மிகவும் பலம் வாய்ந்த வான்கலங்களாக கணிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக, பாப்பரசர்களின் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவில் பிறந்த ராபர்ட் பிரீவோஸ்ட் வத்திக்கானில் உள்ள கத்தோலிக்க ஆன்மீக தலைமையகத்தின் 267வது பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உலகில் உள்ள 1 பில்லியனுக்கும் அதிகமான கத்தோலிக்க விசுவாசிகளுக்குரிய தலைவராக கார்டினல் ராபர்ட் பிரீவோஸ்ட் பாப்பரசர் லியோ என்ற நாமகரணத்துடன் உருவாகியுள்ளார். நேற்று அவர் வாக்களிப்பில் தெரிவு செய்யப்பட்டதை சிஸ்டைன் தேவாலய புகைபோக்கி தனது வெண்புகை ஊடாக உறுதிப்படுத்திய பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் வத்திக்கானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவின் சாரளத்திலிருந்து தனது முதலாவது உரையை பாப்பரசர் லியோ வெளியிட்டார். உலகின் அமைதிக்காகவும் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸுக்காகவும் அஞ்சலி செலுத்தவும் அவர் கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்தார். சிக்காகோவைச் சேர்ந்த 69 வயதான பாப்பரசர் லியோ தென் அமெரிக்காவில் தனது ஆன்மீக வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தவர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸின் சீர்திருத்தங்களை புதிய பாப்பரசரான லியோவும் தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாப்பரசர் லியோவுக்கு தற்போது உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய வாழ்த்தில் அமெரிக்கர் ஒருவர் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டவை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மதிப்பு என கூறியுள்ளார். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.